Hello guys, welcome back to Easy Preparation. இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படினா நீங்க இப்ப எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டீங்க. சோ எக்ஸாம் எழுதுற அந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள். ஓகேவா? எதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணனும்? சோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன் அப்படினா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படினா கொஞ்சம் கிட்டத்தட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஸோ ஏஇக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா குரூப் 2 குரூப் 4க்குலாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஓரளவு ஸ்ட்ராட்டஜி தெரியும். ஓகேங்களா? அதுவுமே நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய தப்பை வச்சு அதுலேருந்து லேர்ன் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பண்ணி இப்போ ஓரளவு வருவீங்க. ஓகேங்களா? பட் இந்த எக்ஸாம் பர்டிகுலராக சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிறது இப்போ நம்ம நியூவாக நம்மளோட சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வேகன்சி அப்படிங்கிறது வந்து நியூ திங்கு. ஈவன் எக்ஸாமுமே வந்து அவங்களுக்கு ஒரு நியூ அட்மாஸ்பியர் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸோட என்கொயரிஸ் என்னென்னா, மேம் இதை பற்றியான நாலேஜே இல்லை, எம்சிக்யூ டைப் தான் கேட்பாங்களா, எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க, நெகட்டிவ் மார்க் உண்டா, இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் எனக்கு கீழே வீடியோஸ்க்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ் என்னென்னா நெகட்டிவ் மார்க் உண்டா, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின்ஸுக்கு ஆன்சர் தெரியுமே தவிர அந்த 3 ஹவர்ஸில் என்ன மாதிரி பண்ணணுங்கிறத இன்னும் நம்ம அடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாட் ஓன்லி சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ், மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கூட சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதை கூட எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்திருப்பீங்க. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த தப்பை பண்ணாதீங்கம்மா. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக அந்த 3 ஹவர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயமா ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ மார்க் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ அதுவுமே நான் ரொம்ப யோசித்து சரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். அதுக்கு நிறைய நம்மக்கிட்ட வாங்கின மெட்டீரியல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கொஷின் பேங்க் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து சேம் அதே இது தான் மேம், டெஸ்ட் பேட்சில் அளவுக்குலாம் எங்களால் போட முடியல, பட் ஆனால் இந்த லாஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அதை மட்டும் கெட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கிறோம் மேம் அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் பேர் கெட் பண்ணிக்கிட்டீங்க. அது ரொம்ப ஹாப்பி. அட் த சேம் டைம் ஆன்லைன் டெஸ்ட்டு ஏன் கொடுக்க முடியலன்னா அந்த வெப்சைட் ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸ்ப்பா. அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி அதை அப்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ்னாலும் உங்களுக்கு என்னென்னா ஈவன் பேரண்ட்ஸ் நேம்லேருந்து நம்ம அதை கெட் பண்ணி அதை என்ட்ரு பண்ணி ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அக்சஸ் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஃப்லைன் கொஷின்ஸாகவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதனால தான் நான் பர்டிகுலராக மென்ஷனே பண்ணியிருப்பேன். ஆஃப்லைன் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு இஃப் யூ வாண்ட் அப்படின்னா யூ கேன் ஜாயின் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி எழுதுனீங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் கேட்டதுனால ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு 5th டெஸ்ட்டும் லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஆன்சர் கீயும் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு 5th மார்க் டெஸ்ட்டோட கொஷின் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அட்லீஸ்ட் நீ என்ன லெவலுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம்லாம் நம்மளால் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பக்காவாக சொல்லியாச்சு. ஓகேங்களா? இந்த 3 ஹவர்ஸ் ஓகேவா? நாளைக்கு சிஸ்டம் மேனேஜருக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, நாளானைக்கு டிஎன்இபிக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ யாராக இருந்தாலுமே இந்த 3 மணி நேரங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ் தான். டெஃபினட்டாக அதான் நம்ம உண்மை. இப்போ நீ அந்த 3 மணி நேரம் எழுதுறது தான் உன்னோட தலையெழுத்தே மாற்றும். எப்படி மாற்றும்? ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீ ஒரு ஆஃபீஸர் ஏதோ ஒரு லெவலில் என்னது நீ அப்போ தான் என்ன பண்ணுற, வெற்றியோட முதல் படியிலே காலை வைப்ப. ஓகேவா? ஸோ அந்த 3 ஹவர்ஸை நீ யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் அதாவது உன்னோட வெற்றி இதுக்கப்புறம் வரக்கூடிய வெற்றிகளுக்கோட முதல் படி வந்து உன்னோட கண்ணுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுட்டு ஓகேங்களா ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த இடத்துல போய் முதல்ல உட்காருங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஓகேங்களா, அதை கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 10 o'clock எக்ஸாம் அப்படின்னா 10:01க்கு போகிற மாதிரி இல்லைனா 10:10க்கு போகிற மாதிரி அங்கெல்லாம் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான் 9:50 9:45 வேண்டாம். நீங்கள் என்னென்னா ஒரு 1 அதெல்லாமே ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். அதே மாதிரி இது பிளேஸ்க்கு சீக்கிரமாக போகணுங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, லஞ்சை ஸ்கிப் பண்ணுறது, ஸோ அதையும் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா கரெக்டாக வந்து உட்காந்துருவீங்க, பட் அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா உங்களுக்கு கிடினஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே வந்து நம்மளோட கொஷின் பேப்பர் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் கூட போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் லைட் ஃபுட்டாக ஈவன் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இங்கே ஓரளவு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு
ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகாமல் மைல்டாக சாப்பிட்டுட்டு உள்ளே என்ட்ராகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறத விட என்னென்னலாம் பண்ணி என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஓகேங்களா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஏன்னா எனக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு கால் பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் சொல்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஃபீட்பேக் என்னென்னா, மேம் டைமே பத்தலை மேம், லாஸ்ட் 10 கொஷின் விட்டுட்டேன், லாஸ்ட் 5 கொஷின் விட்டுட்டேன், லாஸ்ட் 20 கொஷின் விட்டுட்டேன், அப்போ என்னப்பா பண்ணேன், சும்மா ஏபிசிடின்னு டிக் பண்ணிட்டு வந்திருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேம் ஒரு 4 கொஷினில் போயிடுச்சு மேம், வெறும் ஒரு 4 கொஷினில் போயிடுச்சு, அந்த 20 கொஷினில் நான் ஒரு 4 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் ஏஇ மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேசினது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுமே மேம் நானும் இதே கேட்டகரி தான் மேம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா 1 மார்க்கு 2 மார்க்கு 3 கொஷின் 10 கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட்டு ஒரு 2 மார்க்கில் போயிடுச்சு, ஒரு கொஷின் போட்டிருந்தேன்னா நான் வந்து கண்டிப்பாக உள்ளே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப உள்ளுக்குள் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் அதுலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்குள்ளேயே நமக்கு வந்து இல்லை இதுக்கு ட்ரை பண்ணுங்கப்பா அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அளவுக்கு இருந்தது. ஓகேங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பண்ணுற மெயின் மிஸ்டேக் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் நிறைய பேர் பண்ணுற தப்பே வந்து இதுதான். லாஸ்ட் கொஷின்ஸ் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நான் திருப்பி சொல்கிறதே அதுதான், செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி ஜஸ்ட் 35 மார்க்ஸ் எடுத்தாலும் நமக்கு இங்கே என்ன கிடைக்காது, போஸ்டிங் கிடைக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் கேட்கக்கூடிய 20 கொஷின்ஸில் 10 கொஷின்ஸ் எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 கொஷின்ஸ்க்கு தான் என்ன வைப்பாங்க அப்படின்னா ட்விஸ்ட்டு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இன்டைரக்டாக கேட்பாங்க, அது புரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதாவது புரியாத மாதிரி இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 10 கொஷினை யார் கரெக்டாக போடுறானோ அவங்க தான் ஒரு படி உங்களுக்கு லீடிங்கில் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கட் ஆஃப் ரீச் பண்ணி உள்ளே என்ட்ராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இது வந்து நான் ஜென்ரலாக சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? எல்லா எக்ஸாமுக்கும் ஜென்ரலாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இசிஇ பேப்பர்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்இ பேப்பர்ஸ், ட்ரிபிள்இலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேம் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகம் மேம், ஒர்க் அவுட் பண்ணி இப்போ ஆன்சர் கொண்டு வரதுக்குலாம் டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? பட் சிஸ்டம் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இருக்காது, ஃபுல்லாக தியரி பேப்பர் தான். ஸோ நீ கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னா டெஃபினட்டாக 2.5 மணி நேரத்தில் 200 கொஷினை முடிச்சுட்டே நீ உட்காந்துருப்பேன். ஓகேங்களா? அது யார் அப்படின்னா மேம் எனக்கு வந்து கான்செப்ட் ரொம்ப எனக்கு நல்லா தெளிவாக புரியும், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நான் ஓவராலாக சொல்லும்போது நம்ம இப்போ இசிஇ ட்ரிபிள்இயாக இருந்தது அப்படின்னா தியரி வித் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ்லேயே ஈஸி மாடரேட் டிஃபிகல்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டஃப்பான ப்ராப்ளம்ஸ்லாம் நீ போட்டு ரஃப் காலம்லேயே ஒரு 1.5 பேஜ் போயிடும். அந்த சம்மை போட்டு ஆன்சர் கொண்டு வரதுக்குள்ளெல்லாம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டைம் போயிடும். ஓகேங்களா? பட் பர்டிகுலராக சிஸ்டம் மேனேஜருக்கு அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ப்ரோக்ராமிங் இது 2 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து விட்டுருவீங்க. அப்படி இல்லாட்டி இது டஃப்பான கொஷின்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இது டஃப்பான கொஷின்ஸ், இதுக்கு ஆன்சர் வரல தெரியும் ஆனால் ஆன்சர் வரல, இதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வர நேரத்தில் உனக்கு இங்கே கொஷின் இங்கே நின்றும். அப்போ இடையில விட்டு போன கொஷின்ஸை அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்க. அதில் ஏதாவது ஒரு ஏபிசிடின்னு எதையாவது ஒன்று ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்க. அது செகண்ட் மிஸ்டேக்கு. தென் தேர்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு வந்து ஆன்சர் தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் தெரியும். இப்போ நீ பின்னாடி சால்வ் பண்ணி அதை ஃபில் பண்ணுறீங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபில் பண்ணும்போது ஏக்கு பதிலாக பியை மாற்றி போடுறது, பிக்கு பதிலாக சியை மாற்றி போடுறது, அந்த தப்பும் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்படி இல்லாட்டி சிபிடி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஏயை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இது ஆன்சர் போட்டு பியா அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களோட மைண்ட் வந்து ஏங்கிற மாதிரி கிளிக் பண்ணும்போது ஐயோ இந்த ஆப்ஷன் பியிலெல்லாம் இருக்குது. இது மோஸ்ட்லி எங்கே நடக்கும்னா 4 ஆன்சர்ஸும் சேமாக இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். டக்குனு இதுதானே ஆன்சர்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இது இல்லை இது அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ரீகரெக்ட் பண்ணிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்தளவுக்கு உன்னிப்பாக அதை கவனிக்க மாட்டீங்க. டக்குன்னு நோட்டீஸ் பண்ணாமல் என்ன பண்ணிடுவீங்க, மார்க் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ கூட பரவாயில்ல, ஓஎம்ஆர் ஷீட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே ஆன்சருக்கு 2 இதை போட்டாலுமே அது என்னது வேலிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி மேம் பார்க்குறது, எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி உனக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, இல்லை மேம் இதை தாண்டி நான் வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக அதை ஃபாலோ பண்ணிக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும்
தயவுசெய்து நாளைக்காக இருந்தாலும் சரி, நாளைக்காக இருந்தாலும் சரி, கொஷின் விட்டுட்டேன் மேம், டைம் பத்தலை அப்படிங்கிறத தயவுசெய்து சொல்லாதீங்க. ஓகேங்களா? அதுக்கு மெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டலாக 200 கொஷின்ஸு 3 hours. ஓகேவா? ஸோ 200 கொஷின்ஸு 3 hours அப்படின்னா உன்னோட பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாலிடாக 40 கொஷின்ஸுக்கு 35 minutesனு எடுங்க. இது பக்கா ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நீ தியரி பேப்பருக்கு எழுதுறியோ, ப்ராப்ளமேட்டிக் பேப்பருக்கு எழுதுறியோ, சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எழுதுறியோ, EEEக்கு எழுதுறியோ, இது எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. எப்படின்னா 40 கொஷினுக்கு 35 minutes. ஓகேவா? அப்போ உன்னோட என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 40 கொஷினை 35 minutesல முடிச்சிருக்கணும். ஓகே, இப்போ நீ ஒவ்வொரு கொஷின்ஸாக போடுற, இப்போ ஒரு ப்ராப்ளம் போடுற, அந்த இடத்துல ஆன்சர் வரலன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, லாஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த 35 minutesக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு 35 minutesக்குள்ளே என்னோடய டார்கெட் 40 கொஷின். அதை 40 கொஷின் ஆன்சர் தப்போ கரெக்டாக நான் போட்டிருக்கணும். நீ ஆன்சர் கரெக்டாக போடுறது, போடாதது, கட் ஆஃப் ரீச் ஆகுறது, ரீச் ஆகாமல் இருக்கிறது, அதெல்லாம் செகண்டரி. இந்த 3 hours டெஃபினட்டாக நீ நாளைக்கு எக்ஸாம் எழுதும்போதே நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது, நான் வந்து கிளியர் பண்ணுறேன் பண்ணாததெல்லாம் ரெண்டாவது விஷயம். ரிலாக்ஸ்டாக உட்கார்றேன், படித்ததை மைண்டுக்கு கொண்டு வந்து 3 hours 200 கொஷின்ஸை முடிச்சுட்டு போகிறேன். இதுதான் என்னோட டார்கெட்டு. இந்த 3 மணி நேரத்தில் இதுதான் நான் பார்க்க போகிறேன். இந்த ஒர்க்கை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். அதுக்காக எல்லா கொஷினும் தப்பாகவும் போட்டு வராதிங்கம்மா. ஸோ சொல்கிறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே தெளிவாக 200 கொஷின்ஸை 3 hours நான் போட்டுட்டு பக்காவும் முடிச்சுட்டு வெளியில் போகிறேன். படித்தது எல்லாம் மைண்டுக்கு வரணும். ஈவன் நான் படிக்காத கொஷின்ஸ் வந்தாலும் அதை நான் பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி எனக்கு கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 40 minutesல 35 கொஷின்ஸ்னால் அந்த 45 minutesல தெரியாத கொஷினாக இருந்தாலும் அந்த 35 minutesக்குள்ளே முடிக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 80 கொஷின்ஸை எதில் முடிப்பீங்க? 1 hour 10 minutesல முடிப்பீங்க. ஓகேவா? இதே மாதிரி 35 கொஷின்ஸ் 45 minutesனு வச்சிங்கன்னா கரெக்டாக 2 hours 55 minutesல 200 கொஷின்ஸ் முடிப்பீங்க. இது பக்கா ஸ்ட்ராட்டஜிமா. ரிமைனிங் இருக்கக்கூடிய லாஸ்ட் 5 minutes என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த எத்தனை கொஷின்ஸு அது எல்லாமே உங்களுக்கு சிபிடியில் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். பட் லாஸ்ட் 5 minutes என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, 40 நிமிஷத்துக்கு 35 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஆமாம், 40 கொஷின் வந்து 35 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ இந்த 35 நிமிஷத்துக்குள்ளேயே அதை ஃபஸ்ட்டு 40 கொஷின்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேனா, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னா, கொஷின்ஸோட மாடலே பார்த்தீங்கன்னா ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ ரீசெண்டாக எழுதின அந்த 556 கோட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம குரூப்பில் வந்து ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா கொஷின்ஸுமே இந்த மாடலில் தான் இருக்கும். ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட்டுன்னு தான் இருக்கும். ஸோ ஈஸிங்கிறது நீ கொஷினை ஒரு டைம் ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். மாட்ரேட் அப்படிங்கிறது 2 டைம் ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். பட் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது 3 டைம் ரீட் பண்ணாலுமே உனக்கு ஆன்சர் வந்து ஃபைனலைஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அப்போது அந்த 40 கொஷினில் வந்து ஈஸியான கொஷின்ஸ்லாம் டக்குன்னு போட்டுருவீங்க. மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் 2 டைம் ரீட் பண்ணி போட்டுருங்க. டஃப்பாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் அந்த 35 மினிட்ஸ்க்குள்ளே நான் திருப்பி ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணி அதை கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களாம்மா? ஸோ இதை மட்டும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் 5 minutes உங்களுக்கு சாலிடாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லா கொஷின்ஸுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துடாதீங்க. ஸோ உங்களோட மெயின் டார்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னா 3 hours 200 கொஷின்ஸை போடணும் அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கணும். பதட்டத்தில் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா தப்பான ஆன்சர்ஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சிடாதீங்க. ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் புரியல அப்படின்னா அங்கே இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி மேம், என்ன இது நான் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மெயின் விஷயம், கையில் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா ஹால் டிக்கெட் தான் மெயின். ஓகேவா? ஹால் டிக்கெட் மெயின். அடிஷ்னலாக ஏதாவது ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் கையில் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. இது நீடட் இல்லை, பட் இருந்தாலும் சில ஹாலில் வந்து ஃபேஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபோட்டோ ஒன்று, ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு ஒன்று, தென் அதுக்கு அடுத்தது வந்து ஹால் டிக்கெட் மெயின். ஓகேங்களா? இந்த 3 விஷயமும் எடுத்துக்கோங்க. ஆன் டைமில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது வந்து எதையுமே பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி சிஸ்டம் ப்ராப்ளம் ஆனால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க, வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக 3 hours உங்களுக்கு சிஸ்டம் வந்து வைண்ட் அப் ஆகிடும். ஸோ அதில் நீ உங்களோட பெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஓகேவா?
சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, மேம் இந்த கொஷின் படித்தேன், எனக்கு அந்த இடத்துல ஆன்சர் வரல, அந்த இடத்துல ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு பதட்டம் ஆகாதீங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னா 2 நிமிஷம் யோசிங்க. ஆனால் ஒவ்வொரு கொஷினுக்கும் அதிக டைம் எடுத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தான் சஃபர் ஆகும். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஈஸியான கொஷின்ஸ் கூட போட முடியாமல் போயிடும். ஓகேங்களா? அதனால் இது படித்தேன் மைண்டுக்கு வரல அப்படின்னா பின்னாடி ஒரு 2-3 கொஷின்ஸ் தள்ளி போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அது ரீகால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மறுபடியும் மைண்டுக்கு வரதுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இது தானே, ஏன்னா அதோட அந்த லெசனோட கண்டினியூஷன் தானே 20 கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஞாபகம் வந்து அதை போடுற மாதிரி பாரு. கடைசி வரைக்கும் ஞாபகம் இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சாது உனக்கு ஞாபகம் வருதான்னு பாரு. ஓகேவா? இப்போ நான் சொன்னது வந்து மெயின் ஸ்ட்ராட்டஜி டைம் மேனேஜ்மெண்ட்டு. அதாவது நீ கரெக்டாக போடுறங்கிறத தாண்டி 200 கொஷினையும் போட்டு வரணும் அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த மேலே கொஷின்ஸை பாரு, கீழே வந்து எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 4 ஆப்ஷன் இருக்கும், 4ல் 3, அதாவது 4ல் 2, 2ல் 1 அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எழுதுங்க. இந்த டிஃபிகல்ட்டு கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? தெரியாதுங்கிற பட்சத்துக்கு நீ அட்லீஸ்ட் இது 2ல் இதுவா தெரியாத பட்சத்துக்கு நீ என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனலில் நீங்கள் போடலாம். மேபி அது கரெக்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் நான் அப்ளை பண்ணதோட சரி மேம் படிக்க டைம் இல்லை விட்டுட்டேன், அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம கோர்ஸ் கொடுக்குறதுங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய கோர்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதுலேருந்து நமக்கு போஸ்டிங் வாங்கி அதில் நம்ம நேம் வர்றதுக்காக தான்ப்பா இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்கில் மேம் படிச்சிருவேன் மேம் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. நான் தப்பாக சொல்ல வரல. ஆனால் இப்போ வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேம் இந்த ரீசனால் என்னால் முடியல, ஐ அக்செப்டடு. ஆக்சுவலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே நீங்கள் உங்களோட ப்ராப்ளம் உங்கள் சைடு எனக்கு நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் எண்டில் வந்து மேம் இதை நான் எதிர்பார்க்கல, அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நம்மளோட அந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னா, நம்ம சைடு என்னோட சைடு, அதாவது நம்ம அகாடமிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போஸ்டிங் வாங்கணும். ஏன்னா இந்த தடவை கொடுத்துருக்கதே வேகன்சி ரொம்ப கம்மி. ஸோ இதில் அதிக பேரை போஸ்டிங் வாங்க வைக்கணுங்கிறதுனால தான் நம்மளால் முடியலனாலும் யார்கிட்ட கேட்குறது, என்னென்ன பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணி நமக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நாங்கள் எதிர்பார்க்குற ஒன்றே என்னென்னா, ஈவன் இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட பே பண்ணுறீங்க, மெட்டீரியல் பே பண்ணுறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலுமே நான் ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு தான் கொடுப்பேன். அதாவது எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய திங்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு நான் என்ன அனுப்புகிறனோ அதை வச்சு அவங்க போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன், எது ஷேர் பண்ணுறதா இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸாக இருக்கட்டும், நம்ம ப்ராக்டிஸ்க்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஸ்பேட்சாக இருக்கட்டும், ஸோ இது அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரீச் ஆகணும். அதை வச்சு அவங்க கிளியர் பண்ணி அவங்க லைஃபும் ப்ரைட்டாக இருக்கணும், நமக்கும் ஒரு நேம் வரணும். இந்த ஒரே ஒரு தாட்டு தான். ஓகேங்களா? ஆனால் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர், இது நான் ஆரம்பத்துலேருந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ, ஸ்டார்டிங்கில் அவங்க தான் அப்ரோச் பண்ணுவாங்க, மேம் நீங்கள் உங்களோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேம், நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன், எனக்கு புரியுது, நான் படிக்கிறேன். அப்புறம் போக போக பார்த்தா ஃபேமிலி இஷ்யூஸு, ஸோ அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு புரியுதுமா, எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையுமே இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட்டு, பிரச்சனைன்னு சொல்கிறத விட பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கோங்க. ஃபேஸ் பண்ண முடியலனாலும் அதை பாசிட்டிவாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, எனக்கும் 1008 பிரச்சனை இருக்குதா, ஓப்பனாக சொல்கிறேன். என்கிட்டையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதில் நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன் பாரு, என்னால் தொடர்ந்து 2 hours என்னால் நிற்கவே முடியாது. தொடர்ந்து 2 hours என்னால் நின்னோ இல்லை தொடர்ந்து உட்காந்தோ என்னால் 2 hours தொடர்ந்து, அது என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதை நான் என் பொண்ணுக்கிட்ட காமிச்சேன் அப்படின்னா, என் பொண்ணு ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரிலாம் நீ போய் சொல்லி தான் ஸ்டூடெண்ட்ஸை ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படின்னு இப்படி தான் கேட்பா. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மாவா 24 hours வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, 24 hours பிஸியாக இருப்பாங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, சுற்றி இருக்கிற நமக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பொண்ணோட தாட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 மணி நேரம் தொடர்ந்து என்னால் நிற்க முடியாது, 2 மணி நேரம் தொடர்ந்து என்னால் உட்கார முடியாது, இதையே நான் பிரச்சனையாக சொல்கிறத விட நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா, 2 மணி நேரம் நிற்க முடியாதுங்கிறது என்னோடய பிரச்சனைனா 1.5 மணி நேரத்தில் அந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறது என்னோட ப்ளஸ்ஸு, என்னோட ஸ்மார்ட். ஓகேவா?
ஸோ மற்றவங்க மாதிரி எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது நான் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன்ப்பா. ஓகேங்களா? ஓப்பனாக சொல்ல போகிறேன், என்னோடய பிரச்சனை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றலாம், எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம், அந்த மாதிரி தான் நினப்பேன். ஓகேவா? ஸோ 2 மணி நேரம் நிற்க முடியாத என்னோடய பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் என்னோட இப்போ வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கிளாஸஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேன், ஃபுல்லாக ரவுண்ட்ஸ். ஏன்னா ½ அன் ஹவருக்கு மேலெலாம் அப்படின்னா என்னால் தொடர்ந்து கண்டினியூஸாக என்னால் எடுக்கவே முடியாது. ஸோ அப்போ இதெல்லாமே எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இது நான் என்னோடய பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அதை நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ 2 மணி நேரம் என்னால் நிற்க முடியாதுங்கிற பிரச்சனையை சொல்கிறத விட 1.5 மணி நேரத்தில் அந்த வேலையை நான் முடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதுல தான் அதை நான் கெத்தாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக தான் அதை மாற்றுவேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ அதை கடைசி வரைக்கும் அதே இடத்துலையே நின்று பிரச்சனைன்னு சொல்கிறத விட ஒருபடி அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம், அதனால தான் சொல்கிறேன், பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி இல்லாட்டி அதை பாசிட்டிவாக மாற்ற பழகுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் பிரச்சனைனா இப்போ நான் அதுக்கு அதுதான் சொல்யூஷன் சொல்கிறேன். 2 மணி நேரம் நிற்க முடியாத என்னோடய பிரச்சனைனா 1.5 மணி நேரத்தில் அந்த வேலையை நான் முடிச்சிடுவேன். அப்போ எனக்கு அங்கே அந்த இதுவே இருக்காதுல்ல, ப்ராப்ளமே இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே மூமெண்ட்லேயே ஒர்க்கிங்கில் இருப்பேன் நான். ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும். அதனால் ஏன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்கப்பா, வாங்கி இல்லை மேம் என்னால் படிக்க முடியலன்னா அதை கேட்கும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவையும் ப்ரே பண்ணிக்கிட்டு இவங்க கிளியர் பண்ணணும், இவங்க வரணும். ஸோ இப்போவும் பாருங்கள், மார்க் டெஸ்ட்டு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். இதுவும் மேம் வேலை இல்லாமல் சும்மா அனுப்பிச்சிட்ருக்காங்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இப்போவே ஒரு ஃபைனலைஸ் வந்தாச்சு, அவங்க ஓரளவு வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தாச்சு. ஸோ அதனால் அதுதான் மார்க் டெஸ்ட்டு தான் அந்த ஃபைனல் எக்ஸாமோட ஆரம்பம். நீங்கள் நாளைக்கு எழுத போகிறதோட ஆரம்பம் இந்த மார்க் டெஸ்ட்டோட ரிசல்ட்டு. ஸோ இதை தான் நான் கணிச்சிட்ருக்கிறேன். இதில் யார் வருவா, என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. எனிவே பார்க்கலாம். எனிவே நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்டிமேட் பண்ணுங்கள். ஓகே? பர்டிகுலராக நம்மளோட சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இசி ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பட் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது தான் ரொம்பவே ஸ்மார்ட் ஒர்க்கு. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி நீங்கள் சம்ஸ் போட்டெல்லாம் ஆன்சர் கொண்டு வர வேண்டாம். ஆனால் ப்ரோக்ராமிங்லாம் நீங்கள் ஆன்சர் அவுட்புட் என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு தான் கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட்டு 3 ஹவர்ஸில் 200 கொஷின்ஸை முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க. தேங்க்யூ.